Pharmaceutical Inorganic Chemistry Anti-Microbial Agent பற்றி பார்க்க போகிறோம். Anti-Microbial Agent அப்படின்னா என்னென்னா, இது ஒரு ஏஜெண்ட்டு நம்ம மைக்ரோ ஆர்கானிசத்தை கில் பண்ணும், அப்படி இல்லைன்னா அதை வளர விடாமல் தடுக்கும். மைக்ரோ ஆர்கானிசம்னா பாக்டீரியா, ஃபங்கை, புரோட்டோசோவான் இது எல்லாத்தையும் கில் பண்ணும், அப்படி இல்லைன்னா வளர விடாமல் தடுக்கும். ஆன்டிமைக்ரோபியல்ஸில் 4 கிளாசிஃபிகேஷன் இருக்குது. ஒன்று ஆன்டிசெப்டிக்கு, இன்னொன்று ஆன்டி டிஸ்இன்ஃபெக்டண்ட்டு ஜெர்மிசைட்ஸு, இன்னொன்று கெரட்டோலைட்டிக் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆன்டிசெப்டிக் அப்படின்னா என்னென்னா, இது ஆன்டிமைக்ரோபியல் ஏஜெண்ட்டு மைக்ரோ ஆர்கானிசத்தை கில் பண்ணும் அல்லது க்ரோத்தை இன்ஹிபிட் பண்ணும். ஆனால் இதை நம்ம டாப்பிக்கலாக யூஸ் பண்ணால் மட்டும்தான், லிவிங் டிஷ்யூவில் யூஸ் பண்ணுறதுக்காக க்ரியேட் பண்ணது தான் ஆன்டிசெப்டிக் ஆன்டிமைக்ரோபியல் ஏஜென்ட்ஸு. அதே மாதிரி டிஸ்இன்ஃபெக்டன்ட் அப்படின்னா என்னென்னா, நான் லிவிங் ஆர்கானிசம் ஆப்ஜெக்ட்ஸில் இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசத்தை கில் பண்ணவோ அல்லது அதனுடைய க்ரோத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணக்கூடியது தான் டிஸ்இன்ஃபெக்டன்ட். ஆன்டிசெப்டிக்கை விட டிஸ்இன்ஃபெக்டன்ட் பொட்டண்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா, டிஸ்இன்ஃபெக்டண்ட்டை நம்ம லிவிங் டிஷ்யூவில் யூஸ் பண்ணோம்னா டிஷ்யூவே டேமேஜ் ஆயிரும். அந்தளவுக்கு பொட்டண்ட்டாக டிஸ்இன்ஃபெக்டன்ட் இருக்கும். ஜெர்மிசைட்ஸ் அப்படிங்கக்கூடியது ஸ்பெசிஃபிக்கலாக இந்த மைக்ரோப்ஸை மட்டும்தான் நான் கில் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் ஜெர்மிசைட்ஸ். உதாரணத்துக்கு பாக்டீரியோசிடல் ஏஜென்ட் அப்படிங்கிறது பாக்டீரியாவை மட்டும் கில் பண்ணக்கூடிய ஜெர்மிசைட்ஸ். அதே மாதிரி பாக்டீரியோஸ்டாட்டிக்ஸ் அப்படிங்கக்கூடியது பாக்டீரியாவோட க்ரோத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஜெர்மிசைட் தான் பாக்டீரியோஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஃபங்கிசிடல் ஃபங்கஸை மட்டும் கில் பண்ணக்கூடிய ஒரு ஜெர்மிசைட்ஸ் ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட். அதே மாதிரி கெரட்டோலைட்டிக் ஏஜென்ட் அப்படின்னா என்னென்னா, நம்ம ஸ்கின்னில் ஒரு லேயர் தான் கெராட்டின் லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கெராட்டின் லேயரை சாஃப்டன் பண்ணக்கூடிய வேலையை கெரட்டோலைட்டிக் ஏஜென்ட் பண்ணும். எக்ஸாம்பிள் சல்ஃபரு, அலுமினியம் ஆக்சைடை சொல்லுவாங்க. மெக்கானிசம் ஆஃப் கெரட்டோலைட்டிக் ஏஜென்ட் எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னா, நம்ம ஸ்கின் லேயரில் உள்ள எக்ஸஸ் ஆஃப் ஆயிலை ரிமூவ் பண்ணுறது மூலமாக, அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின் லேயரில் உள்ள மாய்ச்சரை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக இதை ட்ரை ஸ்கின் கண்டிஷனில் யூஸ் பண்ணுவாங்க. கெராட்டினால் ஏற்படக்கூடிய ஸ்கார்ஸ், அந்த படிவுகளை நீக்கிறது மூலமாக இந்த கெரட்டோலைட்டிக் ஏஜென்ட்ஸ் ஆக்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் சொரியாசிஸ், அக்னி, பருவுகளுக்கும் இந்த ராட் உண்ணிகளுக்கும் இந்த கெரட்டோலைட்டிக் ஏஜென்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்து மெக்கானிசம் ஆஃப் ஆன்டிமைக்ரோபியல் ஏஜென்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, மைக்ரோ ஆர்கானிசத்தில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா புரோட்டீன். அந்த புரோட்டீன் ஸ்ட்ரக்சரில் ஏதாவது ஒரு சேஞ்ச் ஏற்பட்டுச்சு அப்படின்னா மைக்ரோ ஆர்கானிசத்தால் உயிர் வாழ முடியாது. அப்போ நமக்கு அதுதான் தேவை. புரோட்டீன் ஸ்ட்ரக்சரில் நம்ம சேஞ்ச் ஏற்படுத்தணும் அப்படின்னா அந்த புரோட்டீன் ஃபங்க்ஷன் இயங்க முடியாத ஒரு புரோட்டீனாக மாறிடும். அப்படி இயங்க முடியாத புரோட்டீன் இருக்கிறதுனால மைக்ரோ ஆர்கானிசம் சாகக்கூடிய நிலைமை ஏற்படும். 3 விதமாக நம்மளால் அந்த புரோட்டீன் ஸ்ட்ரக்சரை சேஞ்ச் பண்ணி மைக்ரோ ஆர்கானிசத்தை கொல்ல முடியும். ஒன்று ஆக்சிடேஷன் மூலமாக, இன்னொன்று ஹாலோஜினேஷன் மூலமாக, இன்னொன்று ப்ரெசிபிட்டேஷன், அந்த புரோட்டீனை ப்ரெசிபிட்டேட் பண்ணுறது மூலமாக அந்த புரோட்டீனை சேஞ்ச் பண்ணி மைக்ரோ ஆர்கானிசத்தை நம்மளால் கொல்ல முடியும். இப்போ ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆக்சிடேஷன், அதாவது இந்த ஆன்டிமைக்ரோபியல் ஏஜெண்டானது நம்ம புரோட்டீன் அல்லது என்சைமில் இருக்கக்கூடிய முக்கியமான ஃபங்க்ஷனல் குரூப்பை ஆக்சிடைஸ் பண்ணி அதனுடைய ஸ்ட்ரக்சரை மாற்றிடும். அப்படி மாற்றுறதுனால அந்த மைக்ரோ ஆர்கானிசத்தில் இருக்கக்கூடிய புரோட்டீனோ அல்லது என்சைமோ இன்ஆக்டிவேட் ஃபார்முக்கு மாறிடும். அப்போது நம்ம மைக்ரோ ஆர்கானிசம் டிஸ்ட்ராய் ஆயிரும், டெத் ஆயிரும். இதுக்கு உதாரணமாக புரோட்டீன் அல்லது என்சைமில் இருக்கக்கூடிய சிஸ்டின் அப்படிங்கக்கூடிய அமினோ ஆசிட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் தான் செல்ஃப் ஹைட்ரேல் அப்படிங்கக்கூடிய ஃபங்க்ஷனல் குரூப். இந்த குரூப்பை நம்ம ஆன்டிமைக்ரோபியல் ஏஜென்ட் யூஸ் பண்ணி சல்ஃபோஹைட்ரல் குரூப்பை
டைசல்ஃபேட் பாண்டாக நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னா அந்த புரோட்டீன் அல்லது என்சைமானது இன்ஆக்டிவேட் ஆயிரும். அது மூலமாக நம்ம மைக்ரோ ஆர்கானிசத்தை கொல்ல முடியும். இதை பாருங்கள், இதுதான் வந்து மைக்ரோ ஆர்கானிசத்தில் இருக்கக்கூடிய நார்மல் புரோட்டீன். இதில் SH சல்ஃபோஹைட்ரல் குரூப் வந்து இருக்குது. அப்படித்தானே ஆக்சிடேஷன் பண்ணுறது மூலமாக இந்த சல்ஃபோஹைட்ரல் குரூப்புக்கு நடுவில் ஒரு பாண்டை க்ரியேட் பண்ணி டைசல்ஃபேட் குரூப்பாக நம்ம மாற்றிட்டோம்னா, டைசல்ஃபேட் பாண்டாக நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த புரோட்டீனானது இன்ஆக்டிவேட் ஆயிரும். அது மூலமாக மைக்ரோ ஆர்கானிசம் செத்தும் போயிடும். அடுத்து ஹாலோஜினேஷன் எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம மைக்ரோ ஆர்கானிசத்தில் இருக்கக்கூடிய புரோட்டீனில் இருக்கக்கூடிய பெப்டைட் அப்படிங்கக்கூடியது கார்பாக்சைல் குரூப்பும் நைட்ரஜன் குரூப்பும் லிங்காக இருக்கிறது தான் பெப்டைடு லிங்கேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நைட்ரஜன் குரூப்பில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஹாலோஜன் ஆட்டத்தை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த புரோட்டீனானது இன்ஆக்டிவேட் ஆயிரும். அப்படி ஆகிறது மூலமாக நம்ம மைக்ரோ ஆர்கானிசத்தை கொல்ல முடியும். இது பார்த்திங்கன்னா இது கார்பாக்சைல் குரூப்பு, அந்த கார்பாக்சைல் குரூப்பும் நைட்ரஜனும் சேர்ந்துருக்கனால இது பெப்டைட் லிங்கேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பெப்டைட் லிங்கேஜில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு ஹாலோஜனை நம்ம ஆட் பண்ணுறதுனால, ஹாலோஜினேஷன் பண்ணுறதுனால இந்த புரோட்டீனுடைய ஸ்ட்ரக்சர் மாறுது. இப்படி புரோட்டீனுடைய ஸ்ட்ரக்சர் மாறுறதுனால நம்ம மைக்ரோ ஆர்கானிசத்தை சாகடிக்க முடியும். அடுத்து ப்ரெசிபிடேஷன் ஆஃப் புரோட்டீனில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் குரூப்பை வந்து நம்ம ஒரு மெட்டல் காம்பவுண்டை யூஸ் பண்ணி ப்ரெசிபிடேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது இன்ஆக்டிவேட் ஆயிரும். மெட்டல் அயான் ஆனது இம்பார்ட்டன்ட் குரூப் புரோட்டீனில் இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் கூட பைண்ட் ஆகி ஒரு மெட்டல் புரோட்டீன் காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணும். அப்படி ஃபார்ம் பண்ணுறதுனால அந்த புரோட்டீனானது இன்ஆக்டிவேட் ஆயிரும், மைக்ரோ ஆர்கானிசம் டெட் ஆயிரும். இதை பார்த்திங்கன்னா இது நார்மல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் புரோட்டீன் இன் மைக்ரோ ஆர்கானிசம். இதில் நம்ம மெட்டல் ஆட்டத்தை நம்ம ஆட் பண்ணும் பொழுது ஒரு மெட்டல் புரோட்டீன் காம்ப்ளெக்ஸ் வந்து எம்ங்கிறது மெட்டலை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மெட்டல் புரோட்டீன் காம்ப்ளெக்ஸ் உருவாகுது. அப்போ மெட்டல் புரோட்டீன் காம்ப்ளெக்ஸ் உருவானனால ஸ்ட்ரக்சர் மாறனால இன்ஆக்டிவேட் ஆகிறதுனால மைக்ரோ ஆர்கானிசம் டெட் ஆகுது. அடுத்து கிளாசிஃபிகேஷன் பை மெக்கானிசம் வாரியாக நம்ம வந்து ட்ரக்ஸை பிரிக்கணும் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு ஆக்சிடேஷனை மட்டும் பண்ணக்கூடிய ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட்ஸ் என்னலான்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு, பொட்டாசியம் பெர்மேங்கனேட், சோடியம் பெர்போரேட், இதெல்லாம் வந்து சிலபஸில் இருக்கக்கூடிய ட்ரக்கு, அந்த ரெட் கலரில் இருக்கிறது எல்லாமே. ரெண்டாவது வந்து ஹாலோஜினேஷன் மூலமாக ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட்ஸ் என்னெல்லாம் ஆக்ட் ஆகுது அப்படின்னா அயோடினு, பொட்டாசியம் அயோடைடு, கால்சியம் ஆக்சிக்ளோரைடு, பொவிடான் அயோடின் சொல்யூஷன். இதெல்லாம் நீங்கள் வந்து புண்ணு எங்கேயா ஏற்பட்டுச்சு சொன்னால் மேக்ஸிமம் பொவிடான் வந்து யூஸ் பண்ணி அதை க்ளீன் பண்ணுவாங்க. மூணாவது ப்ரெசிபிடேஷன் மூலமாக மைக்ரோ ஆர்கானிசத்தை இன்ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஆன்டி மைக்ரோபியல் ட்ரக் என்னலான்னா போரிக் ஆசிடு, மெர்குரிக் ஆக்சைடு, சில்வர் நைட்ரேட்டு, ஆன்டிமோனி சோடியம் டாட்ரைட்டு, அமோனியேட்டடு மெர்குரி, இதெல்லாம் நம்ம வந்து மெக்கானிசம் வாரியாக கிளாஸிஃபை பண்ண ட்ரக்ஸு ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட்ஸ். அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் யுவர் அட்டென்ஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால், புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள். யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னால் இதை ஷேர் பண்ணுங்கள்.